எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பதிவை நான் நம்மளுடைய சேனலில் நிறைய முறை நான் போட்டிருக்கேன், அதாவது பேசியிருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை பல பேருக்கு நான் சொல்லி பல பேர் கண்ணெதிரே பலனடைந்திருக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு கான்செப்ட் இது. எத்தனை முறை வேணாலும் பேசுவேன் இதை பற்றி, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டதை தரும் அலாவுதீன் பூதம். நீங்கள் விரும்பியதை விரும்பியபடியே நிறைவேற்றி தரும் ஒரு மாய பூதத்தை பற்றி இந்த வீடியோ பதிவிலே நாம் பார்க்கலாம். என்னங்க பூதம் அப்படிலாம் சொல்கிறீங்க, பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பயப்பட வேண்டாம். உங்களோடே அந்த பூதம் இருக்குது. எப்பயும் உங்களுக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு. என்ன இவர் நம்மக்கிட்ட கேட்பார், இவர் கேட்கக்கூடியதை நாம் எப்போ நிறைவேற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே அந்த பூதம் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம யார் அந்த பூதத்துக்கிட்ட இது வேணும் அது வேணும்ன்ட்டு கேட்குறதே இல்லை. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடியே சொன்னேன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கிட்ட நாம் எப்படி கேட்கணும் அப்படிங்கிற முறை தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன அதுக்கிட்ட கேட்டாலும் அது நிறைவேற்றி கொடுக்கும். ஃபஸ்ட்டு அலாவுதீன் பூதம் அப்படின்ன உடனே நீங்கள் உண்மையான ஒரு பூதம் வரும் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். அலாவுதீன் பூதம்னு ஏன் சொல்கிறோம்னா, விளக்கு இருக்கும், அதை தேய்ச்சோம்னா பூதம் வரும். அந்த மாதிரி உங்களுடைய உடலில் இருக்கும் இந்த பூதத்தை கொஞ்சம் தட்டி எழுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அது நேரில் வந்து உங்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும். அந்த அந்த விளக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூதம்தான் உங்களுடைய ஆழ்மனம் அப்படின்னு சொல்கிறது. உங்களுடைய ஆழ்மனதிலே உங்கள் விரும்பிய எண்ணங்களை உள்ளே செலுத்தும் பொழுது அந்த பூதம் அதை நிறைவேற்றி கொடுக்கும். அப்போ இந்த எண்ணங்களை எப்போனாலும் செலுத்தினா நிறைவேறாதா? இப்போ நான் இப்போ இருக்கேன், இப்போ நான் உட்காந்துட்டு நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டும், நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் கோடீஸ்வரன் ஆக மாட்டேனா அப்படின்னு கேட்டால் ஆக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆழ்மனம் எனும் பூதம் எப்பொழுது விழித்து கொண்டிருக்குதோ அந்த டைமில் அதுக்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது தான் அது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும். சரி, எப்போ சார் அது முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், விஷயம் என்னன்னா, இது பேர் பார்த்தீங்கன்னா தூங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில்தான் இந்த ஆழ்மனம் எனும் அற்புத அலாவுதீன் பூதம் விழித்து கொண்டு இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 9 மணிக்கு தூங்குற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு படுக்கையில் படுத்து தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் படுத்த உடனே தூங்க மாட்டீங்க. அந்த 8:30 மணியில் இருந்து 9 மணிக்குள்ளே அந்த இடைப்பட்ட நேரத்தில் தூக்கமும் வரும், தூக்கம் வராமலும் போகும். அந்த இடைப்பட்ட மயக்க நிலைன்னு சொல்கிறது இல்லையா, இந்த நேரத்தில் தான் உங்களுடைய ஆழ்மனம் விழித்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் விரும்பியதை உங்கள் ஆழ்மனதிடம் கேட்டால் உங்களின் ஆழ்மனம் அதை நிறைவேற்றி கொடுக்கும். இது சத்தியம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள்.
தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை நார்மலாக பெட்டில் படுத்துட்டே செய்யலாம். கண்ணை மூடிட்டு, நான் நாளை அதிகாலை ஒரு 3 மணிக்கு எழுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஆழ்மனதிடம் உத்தரவு போடுங்க. எத்தனை முறை சொன்னால் உத்தரவு பலிக்கும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருங்க. குறைஞ்சது ஒரு 100 முறை சொல்லுங்க. நான் நாளை அதிகாலை 3 மணிக்கு எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை சொல்லிக்கிட்டே தூங்கிடணும். இதை சொல்லிக்கிட்டே தூங்கிவிட வேண்டும். இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வந்து நான் படுத்து தூங்குறேங்கிறதெல்லாம் இல்லை. அதான் நான் முன்னாடி சொன்னேனே, அந்த தூக்கத்திற்கு முன்னாடி இருக்கிற அந்த நேரத்தில், அந்த மயக்க நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்படி நாளை காலையில் நான் 3 மணிக்கு எந்திரிச்சுக்குவேன்னு சொல்லிகிட்டே தூங்கிடுங்க. நீங்கள் அலாரம்லாம் வைக்கக்கூடாது. ஃபோனில் எந்த அலாரமும் வைக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் என்னை காலையில் எழுப்பிவிடு அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அடுத்த நாள் அதிகாலை 3 மணிக்கு நீங்கள் தானாக எழுந்து விடுவீர்கள். தானாக எழுந்து உக்காந்துக்குவீங்க. இதை இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கே அற்புதம் அதிசயம் நடப்பதை பார்த்து நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படி சார் சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டால், உங்களுக்குள்ளாவே எல்லா சக்தியும் இருக்குது. உங்களுடைய ஆழ்மனம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நாம் அதுக்கிட்ட எப்போ பேசணுங்கிற அந்த வித்தை தெரியல. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் நம்மளுடைய விருப்பங்களை, தேவைகளை நாமளே நிறைவேற்றிக்கலாம். இப்போ இந்த காலையில் நேரமாக எழுந்திருக்கும் விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டிங்கனாவே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறந்துடும். ஆமாம், இது மிகப்பெரிய உண்மை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எதனாலும் நீங்கள் இதன் மூலமாக பயன்படுத்திக்கலாம். எதனாலும் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா, மாதிரி வீடு வாங்கணும்ன்ட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிகிட்டே தூங்கிடுங்க. வித்தின் ஒரு 30 நாளுக்குள்ளாரையே உங்களுக்கான அந்த வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சார் வேலை கிடைக்கல சார், இதே மாதிரி செய்யுங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், சீக்கிரம் வேலை கிடைக்கணும் நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே தூங்கிட்டீங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் தானாக தேடி வரும். அனுபவ ரீதியாக கைகண்ட முறை, நிறைய பேர் செய்து பயனடைந்த முறை. 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரிசல்ட்டு சீக்கிரமாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இன்னொரு மெத்தோடு இருக்குது. என்னென்னா, 2வது இந்த ஆழ்மனம் எப்பொழுது முழிச்சிட்டு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எப்போ முழிச்சிட்டு இருக்கோன்னா இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி. 2வது எப்போ முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், தூங்கி எழுந்தவுடன் உங்களினுடைய ஆழ்மனம் ஆக்டிவேட் ஆகிடும். தூங்கி எழுந்தவுடன், இது பேர் பார்த்திங்கன்னா மயக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கி எழுந்திருச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஒரு மாதிரி கேராக இருப்பீங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னு வைக்கலாம். 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு 4:05 வரைக்குமே, அல்லது ஒரு 4:10 வரைக்குமே ஒரு 10 நிமிஷம், அதாவது ஆக்டிவாக செயல்படவும் முடியாது, தூக்கமும் கலைஞ்சிடும், பட் ஒரு மாதிரி மயக்கத்திலேயே இருப்பீங்க. இந்த நேரத்திலும் உங்களுடைய ஆழ்மனம் விழித்து கொண்டு இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எது சொன்னாலும் அது நடக்கும். தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறதும் நடக்கும். தூங்கி எழுந்தவுடன் இருக்கும் இந்த குறிப்பிட்ட மயக்க நிலையிலும் நீங்கள் எது சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். விரைவாக நடப்பதற்கு நீங்கள் இந்த 2 நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம்.
இப்போ ஒரு ஆசை அது சீக்கிரமாக நிறைவேறணும், டக்குன்னு நிறைவேறணும்னா இந்த 2 நேரத்திலும் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான முறையில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. இதுக்கு எல்லைங்கிறது கிடையாது. கற்பனைக்கு எல்லை இல்லை, ஆசைக்கும் எல்லை இல்லை. நீங்கள் எந்த செயலுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த செயல் வெற்றிகரமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த செயல் கட்டாயமாக வெற்றியாகும். இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையவே கிடையாது. 1% கூட டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. சார் இதுக்கு ஏதாவது பூஜைகள் செய்யணுமா, பூ வைக்கணுமா, நைவேத்தியம் வைக்கணுமா, விரதம் இருக்கணுமா, எதுவுமே தேவையில்லை. ஒன்றே ஒன்று, போதை வஸ்துகளை பயன்படுத்தக்கூடாது. அது ஒன்று தான். அசைவம் கூட சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஏன் போதை வஸ்துகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தா, உங்களோட மனம் ஒருநிலைப்படணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடம்பு கண்ட்ரோலுக்கு மனம் வரணும். நீங்கள் போதை வஸ்து சாப்பிட்றச்சே உடம்பு கண்ட்ரோலை மீறி மனம் செயல்படும். அப்போ உங்களால் மனதினை ஒருநிலைப்படுத்த முடியாது. அப்போது நீங்கள் அந்த அந்த எப்போ தூங்குறீங்க, எப்போ எழுந்திருக்கிறீங்க, எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். போதை இறங்கின வேண்டி 10 நாளைக்கு படுத்துக்குவீங்க. அந்த மாதிரி இந்த போதை அப்படிங்கிறது மனதினையும் உடம்பினையும் பலகீனப்படுத்தும். ஒரு அசுர பலத்தை கொடுக்கும், ஒரு அசுர வேக சிந்தனையை கொடுக்கும். அதன் வீரியம் குறைந்தவுடன் நம்மளை ரொம்ப பலகீனப்படுத்தும். அதனால தான் என்னென்னா போதைக்கு அடிமையானவங்க மறுபடியும் அந்த பலத்தினை பெறணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப போதைகளுக்கு பின்னாடி போகிறாங்க. அதனால் எப்பயுமே போதை என்பது உங்களுக்கு என்றைக்குமே இருக்கக்கூடாது, எப்பயுமே இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அதை எடுத்துக்கவே கூடாது. அது ஒன்று தான் நிபந்தனை, அது ஒன்று தான் கட்டுப்பாடோ தவிர வேறு எதுவும் கிடையாது. கட்டாயமாக நியாயமான, விரும்பிய, தகுதியான நீங்கள் முயற்சிக்கும் விருப்பம் அப்படியே நிறைவேறும். இதுக்கு பீரியட் அப்படின்னு பார்த்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 மாதம் தொடர்ச்சியாக செய்யுங்க. அதுக்குள்ளேயே நிறைவேறிடும். 1 மந்த்தே ரொம்ப அதிகம்தான். அதுக்குள்ளேயே நிச்சயமாலும் நிறைவேறும். பாகுபாடு இல்லாமல் ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், சிறுவர்கள் என அனைவரும் செய்யலாம். இதனோட மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் நீங்கள் உக்காந்துட்டு செய்யலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. உக்காந்துட்டு இதை செஞ்சுட்டு போய் நீங்கள் படுத்து தூங்கலாமெல்லாம் கேட்கக்கூடாது. படுத்துட்டே தூங்கிறதுக்கு முன்னாடி படுத்துட்டே இதை செஞ்சுட்டே தூங்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு தேவையானதை மனசில் நினச்சி சொல்லணும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். செய்து பயனடையுங்கள், கைமேல் பலன் நிச்சயம். கண்டிப்பாக இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.